தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தவுடு ஏற்றி வந்த கனரக லாரி உரசியதில் தூங்குமூஞ்சி மரக்கிளை முறிந்து விழுந்ததில் ஆட்டோ ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஆட்டோக்களின் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியது. ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள பசுபதி கோவில் பகுதியை லாரி கடக்கும் போது ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் மின் கம்பிகளும் அறுந்து கீழே விழுந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த மின்சாரத்துறையினர் மின்சாரத்தை உடனடியாக துண்டித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து போலீசார் சீர் செய்தனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள கருப்பு நிற சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பிடித்தனர். பிடிப்பட்ட பாம்பு சிறுபாக்கம் அருகே உள்ள காப்பு காட்டில் விடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அமைந்துள்ள பிரான் மலையில் தொடர் மழை காரணமாக கண்மாய்கள் மற்றும் ஓடைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் முன்னோர்களின் யுக்தியான புத்தக்கட்டை மீன்பிடி கருவியை பயன்படுத்தி கிலோ கணக்கிலான நாட்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் அவருடன் வந்தனர். வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுடன் வரிசையில் அமர்ந்து காலை சிற்றுண்டி சாப்பிட்டனர். இதைத் தொடர்ந்து வந்தவாசி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள உரப்பனூர் கண்மாய்க்கு ஏராளமான அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் தற்போது வருகை தந்துள்ளன. ஐரோப்பிய மற்றும் மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து ஆண்டுதோறும் வழக்கமாக வந்து செல்லும் ஏராளமான பறவைகள் அங்கு வந்து குவிந்துள்ளன. இதுபோல உள்நாட்டுக்குள் குறைந்த தொலைவு செல்லும் பறவைகளான கூளைக்கடாக்கள், நத்தை கொத்தி நாரைகள், அரிவாள் மூக்கன்கள், மஞ்சள் மூக்கு நாரை உள்ளிட்ட பல்வேறு பறவைகளும் வந்துள்ளன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் உரப்பனூர் கண்மாயில் அங்கும் இங்கும் பறந்து திரிவதை ஏராளமானோர் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தந்தி தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக சேதமடைந்த குளக்கரையை பொதுப்பணித்துறையினர் சீரமைத்தனர். கீழ வடகரை பகுதியில் உள்ள ஆண்டி குளத்தின் கரை கடந்த பருவமழையில் பாதி உடைந்து சேதமடைந்தது. இதனால் குளத்தில் நீர் தேக்க முடியாமல் ஆற்றில் நீர் கலந்து வீணானது. விவசாயிகள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் பொதுப்பணித்துறையினர் கரையை சீரமைத்து பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த கடத்தூர் அருகே புதுப்பட்டி காலனி அமைந்துள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். குடி தண்ணீர் வசதிக்காக போராடிய இப்பகுதி மக்கள் நீர்த்தேக்க தொட்டி வேண்டி 37 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். பல்லாண்டுக்கு பிறகு தற்போது 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வராமல் பழைய நிலையே தொடர்ந்தது. தற்போது குடிநீர் லாரி மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படும் நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதை சரி செய்ய கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகில் உள்ள கவர்கல் எஸ்டேட் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் இன்று அதிகாலை குட்டியுடன் 9 யானைகள் கொண்ட கூட்டம் நுழைந்து தொழிலாளர்கள் வீடுகளின் கதவு ஜன்னலை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளன. தொழிலாளர்கள் கூச்சலிட்டு யானைகளை வனத்துறையினருடன் இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.